ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். நம்ம நிகழ்ச்சியில் பல்வேறு தரப்பட்ட மருத்துவர்களை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு சுவையான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாப்டர் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த ஆண்மை குறைவுகளுக்கு தீர்வு காணக்கூடிய மருந்துகள் அதிகபட்ச விலையிலையும் இருக்கிறது, மிக குறைந்தபட்ச சாதாரண விலையிலையும் மக்கள் பயன்படுத்துவதற்கு ஏற்றது போல் இருக்குது. அதே நேரம் மிக அதிகபட்ச விலையிலையும் இருக்குது. அதில் பார்க்கும்போது ஆங்கில மருத்துவத்தில் உள்ள சிடனஃபில் சிட்ரேட், டெடலஃபில் சிட்ரேட், அதே நேரத்தில் நம்மளுடைய சிலாஜித்து, அதே நேரத்தில் சில பேட்டன் மெடிசன்ஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலை அதிகமாக இருந்தாலும் அஃபோர்டபுள் ரேட்டில், அதாவது வாங்கக்கூடிய ரேட்டில் கிடைக்கும். ஆனால் விலை மிக உயர்ந்த 1 கிலோ 20 லட்சம் ரூபாய்க்கு விற்கக்கூடிய இந்த ஆண்மை யூகி மருந்தை பற்றி நீங்கள் என்றைக்காவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏறத்தாழ 100 கிராம் அளவு போல் உள்ளது 2 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதே நேரத்தில் அரசு பணியில் உள்ளவங்க கூட இந்த காலகட்டத்தில், இந்த அறுவடை காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, விடுமுறையில் லீவுக்கு போய் இதை கலெக்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு பணிகளை பண்ணுறாங்க. அதே நேரத்தில் சில இடங்களில் இது தடை செய்யப்பட்டது. அதாவது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, கலெக்டிவ் பண்ணுறதுல சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால தடை செய்யப்பட்டதுனால கூட அவர்களால் இது இப்போ எடுப்பதற்கு கொஞ்சம் சிரமமாக அந்த அளவுக்கு இது பண்ணியிருக்காங்க. அது என்ன ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிகழ்ச்சி கொஞ்சம் விரிவாக போகிறதுனால கடைசி வரைக்கும் தயவு செய்து கேளுங்க. அப்போ தான் அதுக்கான உங்களுடைய சுவையான இது உங்களுக்கு பிடிபடும். சரிங்களா? வழக்கம் போல் நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சுன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அதே நேரம் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பொதுவாக இமயமலை 3 அடுக்குகளாக உள்ளது. வெளி இமயமலை, மத்திய இமயமலை, அதே நேரம் உள்ளடுக்கு இமயமலை, அங்கிட்டு வெளியில் உள்ள இமயமலை அப்படிங்கிற வகையில் வரும் பொழுது, இந்த உத்தரகாண்ட், திபெத், சிக்கிம் இந்த பகுதியில் உள்ள மத்திய ஹிமாலயா அப்படின்னு சொல்லக்கூடிய பர்வதத்தில் ஏறத்தாழ 3000 5000 அடி உயரத்தில், அதாவது மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய இந்த மலைகளில் இருக்க மலையை ஒட்டி வசிக்கக்கூடிய மக்கள் இந்த ஹிமாலயன் பயோக்ராவை தேடி கண்டுபிடிச்சு அறுவடை செய்து கொடுக்கிறார்கள். இது பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா யாராலும் அறுவடை விதைக்க முடியாது. அதே நேரத்தில் இது ஒரு இயற்கையாகவே நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறணும். இது எப்படி நடக்குது? இது பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ஹிமாலயன் பயோக்ரா அப்படிங்கிற பேரில் அழைக்கப்பட்டாலும், கார்டிசெப்ஸ் அப்படிங்கிற ஒரு வகையான பூஞ்சான் ஃபங்கஸ் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வண்ணத்து பூச்சி இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஆரம்ப கட்டத்தில் சின்ன முட்டையாக இருக்கும். அப்புறம் கேட்டர் பில்லருங்கிற ஒரு வகையில் வரும். அதற்கு அப்புறமா இந்த மாதிரி லக்கூன் ஃபார்மேஷன் ஆகி கேட்டர் பில்லர் இதை ஃபார்ம் ஆகி அதற்கப்புறம் ரெக்கைகள் முளைத்து வண்ணத்து பூச்சியாக பறந்து அதற்கப்புறம் இறப்பை தேடும். இந்த கேட்டர் பில்லர் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் வரும் பொழுது, ஊர்ந்து சென்று வரக்கூடும் பொழுது, இந்த கார்டிசெப்ஸ் அப்படிங்கிற பூஞ்சான் இதை அட்டாக் பண்ணுது. அப்படி அட்டாக் பண்ணும்பொழுது என்னான்னு கேட்டிங்கன்னா, அந்த பூஞ்சான் இதில் முழுசாக ஆக்கிரமித்து அப்படியே அதை ஒரு திடப்பொருளாக மாற்றி வரும். இப்போ நீங்கள் கேட்டர் பில்லர் ஒரு இடத்துல நம்ம வண்ணத்து பூச்சியோ ஒரு அட்டைப்பூச்சியோ நசுக்கணும்னா அது நசுக்கி போயிடும். ஆனால் இது அப்படியே ஒரு சாலிடான ஒரு ஸ்ட்ரக்சர், திடப்பொருள் நிலையில் அப்படியே நம்ம எப்படி கருவாடெல்லாம் பாடம் பண்ணால் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி வந்துடும். அதனுடைய நுனிப்பகுதிகள் கூட ஒரு சின்ன நீட்சியாகவும் பதுப்பு இருக்கும். பார்க்குறதுக்கு ஒரு ஹெர்பல் ப்ராடக்ட் மாதிரியாகவே இருக்கும், தாவரவியல் பொருளாகவே இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி இது பதப்படுத்தப்பட்டது போல் இது இதாகிக்கிறோம். இது நார்மலாக எந்த இடத்துல நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மத்திய ஹிமாலயஸில்
3000 மீட்டர்லேருந்து 5000 மீட்டர் வரைக்கும் உள்ள பகுதிகளில் வந்து இது நடக்குது அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு இயற்கையால் நடத்தப்படக்கூடிய வினோதம். சரிங்களா? இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இன்ன வரைக்கும் வந்து அறிவியல் அறிஞர்களால் வந்து லேபரேட்டரியில் கூட இதை வந்து க்ரோத் பண்ண முடியலை. அந்த அளவுக்கு இதில் வந்து ஸ்பெஷாலிட்டி வந்து இதில் இருக்குது. இதில் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கலெக்ஷன் பண்ணுறதுல வந்து நிறைய ரிஸ்க் வந்து இருக்குதுங்க. சில நேரம் வந்து மழைப்பொழிவுகள் வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா? இங்கே மாதிரி வந்து மழை எப்போ ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அந்த இடத்துல வந்து திடீர்னு மேகம் கூடும், அதே நேரத்தில் வந்து சலன்னு பொஞ்சிட்டு போயிடும். திடீர்னு பார்த்திங்கன்னா வானம் வந்து கிளியர் ஸ்கையாக இருக்கும். அதே நேரம் வந்து பனி பொழிவுகள் வந்து அதிகமாக இருக்கும். பனி வந்து 2 அடி 3 அடி அந்த மாதிரியான அதில் வந்து இது ஆகிட்டே இருக்கும். அதே நேரத்தில் வந்து இடி மின்னல் விஷப்பூச்சிகள் இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கிறனால வந்து இதை சேகரிக்கிறதுல வந்து நிறையா பிரச்சனைகள் வந்து வரும். அதே நேரம் வந்து அதை கலெக்ட் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, வேறு எதுவும் பாத்திரங்களோ இதுகளோ கூடைகளோ கொண்டு போக முடியாது. மஸ்லின் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு சாஃப்டான கிளாத்தை கொண்டு போய் தான் அதை வந்து கொண்டு வரணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பூச்சி பாடம் செய்யப்பட்ட பூச்சி உடைந்தாலும் அவங்களுக்கு வந்து நஷ்டமாகி போயிடும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த பூர்வ குடியினர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏறத்தாழ ஒரு பூச்சி ஒரு கேட்டர்பில்லர் இந்த ஃபங்கஸ் அட்டாக் பண்ணப்பட்ட பாடம் செய்யப்பட்ட பூச்சி வந்து $3.75 $5.75, அதாவது $4 அங்கிட்ட $6 வரைக்கும் விலை போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம $6 எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், இன்றைக்கி வந்து என்ன ஆகுனா $85 நம்ம ரேட்டுக்கு போகுது. அப்போ 5 8 40 6 8 48 ஏறத்தாழ $600-700 வரைக்கும் இந்த ஒரு பூச்சியோட இது வந்து போகுது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுறாங்க. அங்கே உள்ள மக்கள் வந்து சராசரியாக ஒரு குடும்பம் வந்து இந்த சீசனில் எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஏப்ரல்லேருந்து எண்டிலேருந்து ஜூலையோட ஆரம்பம் வரைக்கும் இந்த சீசன் இருக்கிறனால ஒவ்வொரு குடும்பமும் சராசரியாக 10 லட்ச ரூபா வரைக்கும் வருமானம், அதாவது ஆங்கிலத்தில் 1 மில்லியன் அப்படிங்கிறது சொல்கிறாங்க, 10 லட்சம் ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணுறாங்க. அப்போ இதில் வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா, அந்த காலகட்டத்தில் விடுமுறை லீவு அரசு பணியில் இருந்தாலும் சரி, விடுமுறைக்கு லீவை போட்டுட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதே நேரம் அந்த மக்கள்லாம் வந்து அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து உங்கள் வீட்டில் உள்ளவங்க வந்து எல்லாருமே அதை வந்து ஒரு தொழிலாகவே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த அரசாங்கம் வந்து கலெக்டிவ் பண்ணுறதுல வந்து பணி இடர்பாடுகள்லாம் நிறையா இருக்கு இல்லையா? அப்போ அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இதாக இருக்கிறனால அரசாங்கம் வந்து இதை வந்து தடை செய்யும். எதற்காகனா, எடுக்கிற போது ரிஸ்க் இருக்குது, அதனால தடை செஞ்சு நார்மலாக அந்த இது வந்து பனி வற்றக்கூடிய ஏப்ரல் மே ஜூன் ஜூலை காலகட்டத்தில் வந்து பனி உருகிரும் இல்லையா? அந்த உருகி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய அந்த கார்டிசெப்ஸுங்கிற இந்த கேட்டர்பில்லர் ஃபங்கஸை வந்து எடுக்கிறாங்க. எடுத்து அதை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. நம்ம நாடுகள் மட்டும் கிடையாது, சைனா இந்த மாதிரியான இதுகள்லாம் வந்து இவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க. நார்மலாக வந்து இது வந்து ஊக்க மருந்துங்கிற கேட்டகரியில் வராது அப்படிங்கிறனாலும் இது வந்து நல்ல ஒரு அப்ரோடைசியாக்கி எஃபெக்டை வந்து நல்லா பண்ணி கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் வந்து இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. சில நாட்டினுடைய தடகள வீரர்கள், ஓட்டப்பந்தய வீரர்கள் கூட இதை பயன்படுத்தினதாகவே சில நாளேடுகளில் பத்திரிகையில் அதிகாரப்பூர்வமான செய்திகளும் இருக்குது. நம்ம நாட்டில் அந்த மாதிரி கிடையாது. சரிங்களா? அந்த அளவுக்கு இது வந்து எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். அப்ரோடியாசிக் எனர்ஜியை வந்து கொடுக்குறதுனால வந்து ஆண்மை குறைவுகளை இது வந்து சரி செய்கிறதுனால வந்து ஹிமாலயன் பயாக்ரா அப்படிங்கிற பேரில் வந்து இது வந்து அழைக்கப்படுது. இப்போ நம்ம இதில் வந்து ஒரு பூஞ்சான் தொற்று வந்துச்சுன்னா என்ன ஆகும்? நம்ம அதை பற்றி அரிச்சு சொரிஞ்சு இது பண்ணிடுவோம். அனிமல்ஸில் வந்தாலும் அந்த மாதிரி பாதிப்பாகி போயிட்டு இதாகிட்டே இருக்கும். ஆனால் இது வந்து அந்த ஹோல் இனத்தையே இந்த கார்டிசெப்ஸுங்கிற ஃபங்கஸ் வந்து அழிச்சிருது. அழித்த பிறகு அதில் பாடம் செய்யப்பட்டு உருவாகக்கூடிய இந்த இது வந்து இவ்வளவு விலை உயர்ந்ததாக இருக்க கிடையாது. அப்போ இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் லிங்கில் இந்த மாதிரி டேக் ப்ராடக்டில் கூட இருக்கும். இப்போ அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், அல்லது இந்த மாதிரி சைனீஸ் ப்ராடக்ட்டுகளையும் தேடி பாருங்கள். 1 கிலோ வந்து 20 லட்சம் ரூபாய் வந்து அளவு போல் இது. அப்போ 3 மாதத்தில் சராசரியாக ஒரு குடும்பம் வந்து 1/2 கிலோ தாங்க தேர்ந்தெடுக்க முடியும், கலெக்ட் பண்ண முடியும்.
ஆமாம், 1/2 கிலோ எடுத்துக்கொண்டு அவர்கள் வந்து அதை வந்து அங்கே உள்ள ஏஜென்ட்டுகள்கிட்ட விற்று இது பண்ணுறாங்க. இதை வந்து லேபரட்டரியிலையோ வேறு ஏதோ மூலமாகவும் செயற்கையாக வளர்க்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒவ்வொரு குறிப்பிட்ட உயரத்தில் வந்து ஆல்டிடியூடில் வந்து, அதாவது உயரத்தில் வந்து சில பொருட்கள் வந்து விளையும். இப்போ நம்ம இதில் வந்து மண் பகுதியில் வந்து நெல் விளையும், ஒரு சில ஏரியாவில் கடலை தான் விளையும். அதே நேரத்தில் ராமநாதபுரத்தில் குறிப்பிட்ட பகுதிகளில் பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா மிளகா மட்டும் விளையும். சில ஏரியாவில் பருத்தி மட்டும் விளையும். அங்கே வந்து மாற்றுப்பயிர் பண்ணாலும் அந்தளவுக்கு பெனிஃபிட் வந்து கிடைக்காது. அதே மாதிரி கொஞ்சம் உயரத்தில் போயிட்டோம்னா இந்த ஒட்டன் சத்திரம் அங்கிட்டு இதெல்லாம் போனோம்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து கூலிங்காகவும் இருக்கும். இந்த மாதிரியான இருக்கனால தக்காளி, இந்த மாதிரி முள்ளங்கி, அந்த மாதிரி இது ஒன்று வரும். கொஞ்சம் உயரத்தில் போகும்போது முட்டைக்கோஸ், கேரட்டு, ஊட்டி உருளைக்கிழங்கு, வெள்ளைப்பூடு, வெங்காயம், இந்த மாதிரியானதுகள்லாம் வந்துட்டுருக்கும். இதெல்லாம் நம்மை அறிந்த ஒரு பொருட்கள். இது வந்து பார்த்திங்க கேட்டிங்கன்னா ஏறத்தாழ 3000லேருந்து 5000 மீட்டர் உயரம்னு சொல்கிறாங்க. பொதுவாக இமயமலையில் வந்து உயரமாக உள்ள எவரெஸ்ட் சிகரம் வந்து 8333 மீட்டர். அதை கனெக்ட் பண்ணிக்கிற வேண்டியது. அதுக்கு ஒரு 3 கிலோமீட்டருக்கு கீழே தான் இந்த மாதிரி மத்திய ஹிமாலயாஸில் வந்து இது பண்ணி இருக்கக்கூடியது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஆரம்ப காலகட்டத்தில் உள்ள டார்ஜிலிங், நைனிடால் இதெல்லாம் வந்து என்ட்ரியில் உள்ள ஹிமாலயா பர்வதங்கள். இதில் வந்து அந்த நடு ஹிமாலயாவில் தான் இந்த கார்டிசெப்ஸ் அப்படிங்கிற கேட்டர் பில்லர் வந்து அங்கே வந்து கல்டிவேட் பண்ணி கிடைக்குது. இது வந்து இதனுடைய மகத்துவத்தை புரிந்து கொண்டவர் வந்து ஹிமாலயன் பயாக்ரா அப்படிங்கிற பேரில் வந்து இதை வந்து அழைத்து கொண்டாடப்பட்டு வருகிறார்கள். சரிங்களா? ஆனால் எது எப்படியோ அதிகாரப்பூர்வமாகவோ இதோ இல்லைனாலும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஆண்மை யூக்கிகள் வந்து சில பொருட்களுக்கு வந்து சில அற்புதமான விளைவுகளை வந்து உண்டு பண்ணி கொடுக்குதுங்கிறது இயற்கை. சரிங்களா? அதனால் வந்து நம்ம வந்து அவ்வளோ விலை இருக்கிறதுனால வந்து அவைகளை வந்து கொஞ்சம் பாவிக்கிறதுலையும் சரி, இது பண்ணுறதுலையும் சரி, ஆமாம், அது வந்து நம்மளுக்கு வந்து பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையாக போயிடுது. அதனால் நம்மளுக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த பொருட்களை சிலாஜித், அஸ்வகந்தா, கோக்சுரா, சதாவரி, அதே நேரத்தில் கசகசா, முந்திரி, பாதாம், பிஸ்தா, அந்த மாதிரியான பொருட்களை வந்து நம்ம வந்து எடுத்துக்கொண்டோம்னா நம்மளுக்கு இன்னும் வந்து ஒரு இதாகவும் இருக்கும். அதே நேரத்தில் வந்து ரெகுலராகவும் யூசேஜுக்கும் இது வந்து நம்மளுக்கு பெனிஃபிட்டாகவும் இருக்கும். சரிங்களா? நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிட்டுன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அதே நேரம் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டால் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.